பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வேதமே மனமகிழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் ஒரு டாபிக்ல அழகாக நம்மோட பேசி கொண்டு வருகிறார். இந்த வேதத்தின் மேல நம்மளுக்கு ஒரு வாஞ்சையும் இன்னும் தியானிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்க ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். எங்களுக்கும் அப்படிதான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேசும்போது இன்னும் நம்ம வாசிக்கணும், இன்னும் ஆண்டவர் என்னோட பேசணும், இன்னும் என்ன ஆண்டவர் என்கிட்ட பேச விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ளணும் என்கிற அந்த வாஞ்சை இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு அருமையான டாபிக்ல நம்ம தியானிக்க போறோம். உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எப்பொழுது வேதத்தை தியானிக்க வேண்டும். நம்ம வேத தியானத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜெபம் செய்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய பிரசனத்துல உம்முடைய பாதத்துல ஆண்டவரே நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே உம்முடைய மகத்துவங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை எங்கள் கைகள்ல எங்கள் கரங்கள்ல நீங்க கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே, எத்தனையோ மக்களுக்கு, எத்தனையோ இன மக்களுக்கு ஆண்டவரே இந்த வேதாகமம் இல்லை ஆண்டவரே. ஆனாலும் எங்கள் மேல் கிருபையாயிருந்து ஆண்டவரே இந்த வேதாகமத்தை எங்க கையில கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எவ்வளவு அருமையான வார்த்தைகள், எவ்வளவு அருமையான ஆலோசனைகள் எங்களுக்காக வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இதை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஆனாலும் உடைய கிருபையினால எங்களுக்கு இந்த வேதத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த துன்பம் நிறைந்த இந்த வாழ்க்கையில, இந்த போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில நாங்கள் வாழ்வதற்கு, எல்லாவற்றையும் முன்னேறி செல்வதற்கு உடைய வசனங்கள் எங்களுக்கு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உடைய வாக்குகள் எங்களை தேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய சத்தியங்கள் எங்களுக்கு ஆலோசனையா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உடைய வார்த்தையை நீருங்க ஆண்டவரே மகிமைப்படுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. அந்த மகிமை பொருந்தின வார்த்தைகளை எங்கள் கரங்களில் நாங்க ஏந்த எங்களுக்கு கொடுத்து கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கும் நாங்க தியானிக்கும் போது நீங்க எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. எந்தெந்த சூழ்நிலையில ஆண்டவரே உம்முடைய வேதத்தை விட்டு விலகாம எப்பொழுதும் நாங்க கை கொண்டு இருக்கிறவர்களாய் வாழணும் என்பதை நீங்க கற்றுக் கொடுக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஒவ்வொருவரோடு பேசுங்கப்பா. எங்களை உணர்த்துங்க. நாங்க திருந்த வேண்டிய காரியங்கள், நாங்க மாற வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. இந்த வேத தியான நேரம் எங்களுக்கு மனமகிழ்ச்சியா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேச போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிகளை, மகிமையை எல்லாவற்றையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, எப்போது வேதத்தை தியானிக்க வேண்டும் அப்படின்னு நாங்க சொன்ன உடனே நீங்க நினைச்சிருப்பீங்க, காலையிலையா, மாலையிலையா, 11 o'clock இல்ல காலையில 6 o'clock 4 o'clock இல்ல மிட் நைட்டா அப்படி நீங்க ஒரு வேளை நீங்க நினைச்சு கொண்டிருந்தீங்கன்னா, இன்றைக்கு நம்ம அந்த கோணத்துல நம்ம தியானிக்க போறது இல்ல, நம்ம ஒரு வேற விதத்துல நம்ம தியானிக்க போறோம். இதை குறித்து நம்ம 119 சங்கீதத்துல நம்ம தியானிக்கலாம். ஏற்கனவே 119 சங்கீதம் என்றாலே உங்களுக்கு தெரியும். அதுல வேதத்தின் மகத்துவங்களை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால இன்னைக்கும் நம்ம அதை வைத்தே நம்ம எப்பொழுது தியானிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்வது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு அது மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஸோ இந்த 119 சங்கீதம் தான் பைபிள்லே இருக்க லாங்கஸ்ட் சாப்டர். அதாவது பெரிய அதிகாரம் 119, சங்கீதம் 119. இந்த 119ல நம்ம பிரிச்சிருப்பாங்க, 7 வசனங்களாக பிரிச்சிருப்பாங்க. 22 ஸ்டான்சாஸாக 7 வசனங்களாக அதை பிரித்திருப்பாங்க. அந்த 27 ஸ்டான்ஸாக்கும் மேல பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்கும், ஒரு எழுத்துக்கள் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீப்ரூல இருக்கிற ஒவ்வொரு ஆல்பபெட்டோட வேர்ட்ஸ், அந்த ஆல்பபெட்ஸ் தான் அது. ஸோ ஒவ்வொரு ஆல்பபெட் அதை குறிப்பிட்டிருக்கோம், அதுல இருந்து அது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ 22 ஸ்டான்சாஸ் அண்ட் ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் 7 verses இருக்கும். டோட்டலி 176 verse இருக்கும். மொத்தமாக 176 வசனங்களை கொண்டது அந்த பெரிய அதிகாரம் 119. ஆமென். இந்த 119 சங்கீதத்துல நம்ம வாசித்து பார்த்தோம்னா நிறைய டாபிக்ஸ்ல வேதத்தை நம்ம தியானம் பண்ணலாம். குறிப்பா நம்ம சொல்லணும்னா, வேதத்தை வாசிப்பதனால, இந்த வேதத்தை தியானிப்பதனால நமக்கு என்னென்ன பிளெஸ்ஸிங்ஸ் என்பதை இந்த 119 சங்கீதத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வேதத்தை தியானிக்கிறதுனால பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடிகிறது.
வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். வேதத்தை வாசிக்கும் பொழுது அது மண்ணோடு கூட ஒட்டி கொண்டு இருக்கிற நம்முடைய சரீரத்தை, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. வேத வசனங்கள் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறது. அப்புறம் ஞானவானாய் அந்த 3-4 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது வேதத்தை வாசிப்பதனால போதித்தவர்களை விட ஞானம், சத்துருக்களை விட ஞானம், பெரியவர்களை விட ஞானம், இப்படி நிறைய பிளெஸ்ஸிங்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் கூட டைம் இருந்துச்சுன்னா இந்த 119ஆம் சங்கீதத்திலிருந்து ஒரு டாபிக் போட்டுக்கோங்க, வேதத்தை தியானிப்பதால் வரும் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்களேன். நிறைய காரியங்கள் அதில் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்புறம் இன்னும் பார்த்தா பைபிள் வசனம் எப்படிப்பட்டது, குறிப்பாக நம்மளுடைய பைபிள் ஸ்டடியோட டைட்டில் வேதமே மனமகிழ்ச்சி, அதை கூட நம்ம இந்த அதிகாரத்துல இருந்து தான் நம்ம எடுத்திருக்கிறோம் இல்லையா? அப்போ பைபிள் எப்படிப்பட்டதுன்னா அது ஒரு மனமகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு காரியம். அதே மாதிரி வசனங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது அது கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது, அது தேனை போல இருக்கிறது. இப்படி நிறைய காரியங்கள் பைபிள் வசனம் எவ்வளோ விலையேற பெற்றது, எவ்வளோ ப்ரெஷியஸ் அப்படிங்கிறத இதுல நம்ம அறிந்து கொள்ளலாம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி பைபிள்ல நம்ம அங்கிருந்து நம்ம அறிஞ்சுக்கலாம். ஆனா அநேகர் வந்து அந்த 119வது சங்கீதத்தை தான் விட்டுருவாங்க. ஏன்னா வந்து ஐயோ அப்படின்னு படிக்க வசனம் வந்துட்டே இருக்கும். அது வேணான்னு கூட நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிருப்பாங்க. நான்லாம் என்னோட சின்ன வயசுல அப்படி நான் பண்ணியிருக்கேன். ஆனா அதுலதான் இந்த ஹோல் பைபிளுடைய வேல்யூவே அதில் தான் எழுதப்பட்டு இருக்கிறது. ஸோ இதை எழுதுனது வந்து யாரும் நமக்கு குறிப்பிடப்படலை. சில சங்கீதங்களில் தாவீதின் சங்கீதம்னு இருக்கும், சில சங்கீதங்களில் ஆசாபின் சங்கீதம்னு இருக்கும், சில சங்கீதங்கள் மோசே எழுதின பாட்டுன்னு இருக்கும். ஆனால் இதில் வந்து யார் எழுதுனாங்கன்னே இல்லை. பட் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் பொழுது இந்த வே ஆஃப் ரைட்டிங் இல்லையா, அந்த ஸ்டைல், அதை பார்க்கும் பொழுது தாவீது எழுதின சங்கீதத்துக்கும் இந்த சங்கீதத்துக்கும் கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கிறதுனால ஒருவேளை இந்த சங்கீதத்தின் ஆத்தர் தாவீதா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தாலும் நம்ம கண்டிப்பாக அதை சொல்ல முடியாது. அதனால் சங்கீதக்காரனே சொல்கிறது பெஸ்ட்டு. ஓகே, ஸோ வேதத்தை எப்பொழுது தியானிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட டாபிக். ஸோ இந்த 119வது சங்கீதத்திலிருந்து நம்ம வந்து அதை அறிந்து கொள்ள போகிறோம். அஃப்கோர்ஸ் நிறைய வசனங்கள், நிறைய காரியங்கள் இந்த பைபிளில் இருக்கு எப்போ நம்ம தியானிக்கணும்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து இந்த பர்டிகுலர் சாப்டரை எடுத்து அதுல இருந்து நம்ம தியானிக்கலாம். ஓகே, பெரிய மாணவர்களே, நம்ம முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 119:23 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள், உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது பிரபுக்கள் எல்லாரும் உட்கார்ந்து சும்மா பேசி கொண்டிருக்கிறார்கள் இல்லை, விரோதமாய் பேசி கொண்டிருக்கிறார்கள் இந்த சங்கீதக்காரனுக்கு விரோதமாக. அப்போ அவர் சொல்லுகிறார், உமது அடியேனாகிய நான் உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். ஸோ நமக்கு விரோதமாக நிறைய பேர் விரோதமாக பேசலாம். இந்த சங்கீதக்காரன் சொல்கிறது போல நமக்கு விரோதமாக யார் யார் பேசினாலும் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. அந்த டைமில் நம்ம வேதத்தை தியானிக்க வேண்டும். ஆமேன். எஸ்பெஷலி இங்கே பார்க்குறோம் பிரபுக்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு மேலாக இருக்கிறவங்க, அது ஒரு வேளை வீட்டில் ஃபேமிலியில் இருக்கலாம், ஆர் மினிஸ்ட்ரியில் இருக்கலாம், ஆர் அவங்களோட ஒர்க் பிளேஸில் இருக்கிறோம். ஸோ யூஸ்வலி நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்மளுக்கு பிரபுக்கள் நமக்கு மேலே இருக்கவங்க கிட்ட நம்ம போய் ஈஸியாக போய் நம்ம வந்து நம்மளுடைய ஜஸ்டிஸை நம்ம போய் நம்ம நிரூபிக்க முடியாது. நான் இப்படி பண்ணலை, நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க, எதுவுமே நம்ம கேட்க முடியாது. ஆனால் ஆண்டவர் தான் நம்மளுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். 161வது வசனத்திலே கூட நம்ம ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. இதை நம்ம பார்க்கிறோம். ரீசனே இல்லாம, காரணம் இல்லாம என்னை துன்பப்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். முதலாவது விரோதமாய் பேசுனாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ நமக்கு மேல இருக்கிறவங்க, நம்மளை விட பவர்லையும் அத்தாரிட்டிலையும் ஒருவேளை வயசுல கூட பெரியவங்க நமக்கு விரோதமாக ஒரு காரணம் இல்லாம பேசும்போதோ நம்மளை துன்பப்படுத்தும் போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம வேதத்தை தியானிக்கணும். ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியம், நமக்கு மேலே நம்மளோட பிரபுக்கள், நம்மளுடைய சுப்பீரியர்ஸ், நம்மளோட லைஃப்பில் நம்மளோட மேலே இருக்கிறவங்க நமக்கு விரோதமாக துன்பப்படுத்தும் போதோ, காரணம் இல்லாமல் நம்மளை வந்து பேசும்போதோ
நம்ம செய்ய வேண்டியது வேதத்தை தியானிக்கணும். தொடர்ந்து அடுத்த வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா 24ஆம் வசனம், உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமா இருக்கிறது. ஸோ 23ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், பிரபுக்கள் எனக்கு விரோதமாக பேசுறாங்க. அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், உம்முடைய சாட்சிகள் இன்பமும் ஆலோசனைக்காரருமா இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும் 2 சாமுவேல்ல ஒரு வசனம் உண்டு, அந்நாட்களில் அகித்தோப்பேலின் ஆலோசனை தேவ வாக்கா இருந்தது. ஆனா அந்த அகித்தோப்பேலின் ஆலோசனை என்ன ஆகிறது, தாவீதுக்கு அது ஆப்போசிட்டா மாறிடுது. ஆனா இங்க பார்க்கிறோம், உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் ஆலோசனைக்காரருமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு ஆலோசனை நம்மளுக்கு எல்லாமே அகித்தோப்பேலோ எந்த மனுஷங்களும் தர தேவையில்லை. நம்மளுக்கு எல்லா ஆலோசனையும் பிரபுக்கள் நமக்கு விரோதமாக இருந்தாலும், அந்த தேவா வாக்கை போல இருந்தாலும் நமக்கு ஆண்டவருடைய ஆலோசனை இருக்கிறது. வேத வசனங்களை வாசிக்க வாசிக்க ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். ஒரு பக்கத்துல பிரபுக்கள் ஆலோசனை பண்ணி கொண்டு இருப்பாங்க நமக்கு விரோதமா. ஆனா நம்ம ஆண்டவருடைய ஆலோசனைப்படி நம்ம நடக்க இந்த பைபிளை அதிகமா தியானிக்கணும். ஸோ பிரியமானவர்களே, முதலாவது நம்ம கற்றுக்கொண்டோம் எப்பொழுது வேதத்தை தியானிக்க வேண்டும். பிரபுக்கள், அதாவது நம்ம வாழ்க்கையில், நம்ம வேலையில், நம்ம லைஃப்பில் நமக்கு மேலே இருக்கிற சுப்பீரியர்ஸ் நமக்கு விரோதமாக பேசும்போதோ, காரணம் இல்லாமல் நம்மளை குற்றப்படுத்தும் போதோ, துன்பப்படுத்தும் போதோ வேதத்தை தியானிக்க வேண்டும். அவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு ஆலோசனை பண்ணாலும் ஆண்டவர் நமக்கு இந்த வேதத்தின் மூலமாக ஆலோசனை தர ஒரு வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 51ஆம் வசனம், அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. உண்மையிலே இது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை இல்லையா? அகந்தைக்காரர் பரியாசம் பண்றாங்க. அகந்தைக்காரர்னா பெருமைக்காரர். எப்பவுமே யார் நம்மளை பரியாசம் பண்ணுவாங்கன்னா, அவங்க பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறவங்க பெருமைக்காரங்க தான் பரியாசம் பண்ணுவாங்க. ஸோ இந்த சங்கீதக்காரர் சொல்கிறாரு, அகந்தைக்காரர் என்னை பரியாசம் பண்றாங்க. காது கேட்குது பரியாசம் பண்றத. இன்னொரு பக்கம் பார்த்தா யார் மூலமாவது இவங்க அப்படி சொன்னாங்கன்னு வருது. ஆனா இவர் சொல்றாரு, நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. அவங்க பரியாசம் எப்படி பண்ணாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் அந்த பைபிளை வாசித்துட்டே இருப்பேன். ஏனென்றால் முந்தின வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 50ஆவது வசனத்துல, அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஆமேன். பரியாசக்காரர்கள் பரியாசம் பண்ணுவாங்க. ஏன்னா இஷ்டத்துக்கு பேசுவாங்க. இன்னைக்கு உலகத்துல எவ்வளோ பேச்சு பேசுறாங்கல்ல. நம்ம வாழ்ந்தாலும் பேசுவாங்க, தாழ்ந்தாலும் பேசுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா வாழவும் விட மாட்டாங்க, சாகவும் விட மாட்டாங்க. ஆனா நமக்கு ஒன்னே ஒண்ணு, ஆண்டவருடைய வார்த்தைகளை விட்டு விலகக்கூடாது. ஏனென்றால் அந்த வார்த்தைகள் நமக்கு ஆறுதலை தரும். எவ்வளவு சிறுமைப்படுத்தப்பட்டாலும் இந்த வார்த்தைகளை பிடித்து கொள்ளும் பொழுது அது நமக்கு தைரியத்தை தரும், நமக்கு சந்தோஷத்தை தரும். அதனாலதான் பரியாசக்காரர்கள் பேசும் பொழுது கவலைப்படாம பைபிளை வாசித்துட்டே இருங்களேன். அந்த யார் யார் நமக்கு விரோதமா என்ன பேசுனாங்களோ அதெல்லாம் நம்ம மனசுல நிற்காது, வசனம் மட்டும்தான் நிற்கும். ஆமேன். அடுத்ததாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? 55ஆம் வசனம், கர்த்தாவே, ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்கிறேன். ஸோ ராக்காலம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டஃப் டைம், ஒரு டார்க் டைம் இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வரும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்துல நமக்கு போராட்டம் உண்டு. ஸோ அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கா இருக்கலாம், இல்ல வியாதியா இருக்கலாம், இல்ல பண கஷ்டங்களா இருக்கலாம், இல்ல குடும்பத்துல போராட்டங்களா இருக்கலாம். அந்த நேரத்துல இங்க நம்ம சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ராக்காலத்துல நினைக்கிறது மாத்திரம் இல்ல, அதன்படி நடக்கிறார், கை கொள்ளுகிறார். எவ்வளவு ஒரு அருமையான வசனம் இல்லையா? என்ன நடந்தாலும், எந்த காலத்திலும், ராக்காலமா இருக்கலாம், சந்தோஷமான நாட்களா இருக்கலாம், வேதனையான நாட்களா இருக்கலாம், எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லயும் நம்ம லைஃப்ல நம்ம வேதத்தை கை கொள்ளணும், அதை தியானிக்கணும். யோபுடைய வாழ்க்கையில ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம், அதை வாசித்தா நல்லா இருக்கும். யோபு 29:3 வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். ஆமேன். இங்க அவர் ஒரு இருளான பாதையில போயிட்டு இருக்கார். இதான் ராக்காலம். யோபுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லாவற்றையும் அவர் இழந்த சூழ்நிலை, பயங்கரமான சூழ்நிலை. அப்போ அவர் சொல்லுகிறாரு, அவருடைய தீபத்தினால நான் இருளை கடந்து சென்றேன். அப்போ இங்க தீபம் என்று சொல்லப்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம்,
வாசிக்கலாமா? 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆமென். தீபம் அப்படின்னா கர்த்தருடைய வசனம். யோபு அந்த டஃப் டைம்ல, ராக்காலத்துல, இருளான பாதையில அவர் போய்கொண்டு இருக்கும் பொழுது இந்த தீபம், வசனமாகிய தீபம் அவருக்கு கால்களுக்கு வெளிச்சமா இருந்தது, பாதைக்கு வெளிச்சமா இருந்ததுனால அந்த இருளை கடந்து போனார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட நீங்க ஒரு இருளான பாதையில நீங்க போய் கொண்டு இருக்கலாம். சூழ்நிலை இருளா இருக்கலாம். அதாவது எந்த பக்கம் போறது, எந்த வழியில போறது தெரியாம ரொம்ப திகைக்கிறீங்கல்ல, அதுவே ஒரு இருள் தான். பாதையெல்லாம் இருளாய் தோன்றினாலும் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு பாடல் உண்டு இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு வழியாக நீங்க போறீங்க அப்படின்னா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இந்த நேரத்துல பைபிள் வாசிக்கணும். பைபிளை வாசித்தா கண்டிப்பா அந்த தீபத்தினால அந்த இருளை நம்ம கடந்து செல்ல முடியும். ஆனா உண்மையிலே நம்ம பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் நம்ம அந்தந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல போகும்போது நம்மளால பைபிள் வாசிக்கவே முடியாது. நம்ம மைண்ட் அப்படியே ஒரு பிளாக் ஆகி என்ன நடந்துரு, என் வாழ்க்கை ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை, இதை நான் எப்படி நான் மேற்கொள்வேன், இந்த பிரச்சனையை நான் எப்படி நான் சால்வ் பண்ண போறேன், இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி மீண்டு வர போறேன் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளால ஆண்டவரை தேடவும் முடியாது. ஈவன் ஜெபம் கூட நம்மளால வாயை திறந்து பேச முடியாது. மனசு ஃபுல்லா சஞ்சலத்தினால, கஷ்டத்தினால நிறைந்து இருக்கும்போது அந்த டிப்ரெஸ்டான ஸ்டேட்ல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. தட் இஸ் வை வி சோஸ் திஸ் டாபிக் இல்லையா? அதனாலதான் நம்ம இந்த டாபிக் எடுத்தோம். இந்த மாதிரியான சூழ்நிலையிலலாம் இப்போ நம்ம உலகம் போய்கொண்டிருக்கிற காலகட்டத்துல டெய்லி நம்ம டெத் நியூஸ் கேள்விப்படுறோம். யாராவது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, ஏன் உங்க வாழ்க்கையில கூட அந்த மாதிரியான காரியங்கள் வழியா நீங்க போய்கொண்டிருக்கலாம். அது ஒரு ராக்காலமா உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அந்த நேரத்துல உங்களால பைபிள் வாசிக்க முடியலையே, ஆண்டவரை தேடணும்னு நினைப்போம், ஆனா நம்மளால முடியாது. பலனே இல்லாத அது போல இருக்கும். அப்படியே சில நேரம் அப்படியே படுத்து கிடந்து ஆண்டவரே அப்படின்னு இருப்போம். பட் கண்ணீர் வரும். ஆனா வாயில இருந்து ஒரு ப்ரேயர் கூட நம்மளுக்கு பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காது. அந்த நேரத்துலதான் நம்ம ஆண்டவரை இன்னும் தேடணும், இன்னும் பைபிள் வாசிக்கணும், அப்பொழுது அவருடைய ஆலோசனை நமக்கு வரும் என்பதை நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாபிக்கே நம்ம சூஸ் பண்ணோம் இல்லையா? பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். verse 61, 61வது வசனம். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. இது ஒரு அருமையான வசனம் இல்லையா? துன்மார்க்கரின் கூட்டம் என்னை கொள்ளையிட்டும் நான் உம்முடைய வேத வசனத்தை மறக்கவில்லை. அப்போ கொள்ளையிடுறது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மிடத்தில் இருக்கிற பிளெஸ்ஸிங்ஸை திருடிக்கொள்வது. சாத்தான் துன்மார்க்கன், சாத்தான் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று பைபிளில் நம்ம பார்க்கிறோம். ஸோ துன்மார்க்கன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிறைய ஆசீர்வாதங்களை திருடி கொண்டு போகலாம். உதாரணமாக குடும்ப சமாதானத்தை திருடலாம், குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷத்தை திருடலாம், சில சமயங்களில் நம்முடைய பொருளாதாரத்தை திருடலாம், நம்முடைய ஆரோக்கியத்தை திருடலாம், நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடலாம், ஏன் நம்முடைய பிள்ளைகளை திருடலாம். இப்படி பல விதங்களில் நமக்கு இருக்கிற அத்தனை காரியங்களையும் அவன் கொள்ளையிட்டாலும் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, உம்முடைய வசனத்தை நான் மறக்க மாட்டேன். ஆமேன். உங்களுடைய வாழ்க்கையில் எதை நீங்கள் இழந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. பைபிளை நீங்கள் வசனத்தை வாசிக்க மறந்துடாதீங்க. வசனத்தை ஒரு நாளும் மறக்காதீங்க. ஏன்னா அவன் கொள்ளையிட்டாலும் வசனத்தை நம்ம கை கொள்ளும் பொழுது அல்லது வசனத்தின்படி வாழும் பொழுது எல்லாவற்றையும் நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா ஆசீர்வாதங்களையும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். அதனால நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருதா, என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து போய் நிற்கிறேனே அப்படின்னு நினைக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. வசனத்தை மறக்காதீங்க, வசனத்தை வாசிங்க, வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரியமானவர்களே, இன்னொரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். 69ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள், நானோ முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுவேன். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 78ஆம் வசனம். அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக, நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன். இங்க நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இப்படிலாம் நடக்குது, ஆனா நான் வேதத்தை கை கொள்வேன், இப்படிலாம் நடக்குது, இப்படிலாம் செய்யறாங்க, இதெல்லாம் ஆயிடுச்சு,
பட் ஐ வில் ரீட் த பைபிள். நான் வந்து உங்களுடைய வசனத்தை மறக்கவில்லை, விலகினதில்லை. இதெல்லாம் நடக்குது நம்ம வாழ்க்கையில கூட, இதெல்லாம் நடக்குது. ஆனா நம்ம என்ன பண்றோம், வேதத்தை மறந்துடுறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்தாலும், இப்படிலாம் நடக்குது, நமக்கு விரோதமாக பொய்களை பிணைக்கிறார்கள். சில நேரத்துல நம்ம போய் ஜஸ்டிஃபை கூட நம்ம பண்ண முடியாது, பண்ணாலும் யூஸ்லெஸ்ஸா போயிடும். இங்க சங்கீதக்காரர் அதை செய்யவே இல்லை. பண்றாங்க, பொய்களை பிணைக்கிறாங்க. அகங்காரிகள் பொய்களினால் கெடுக்க பார்த்தபடினால் வெட்கப்பட்டு போவார்களாக. நானும் உமது கட்டளைகளை தியானிப்பேன். நான் எதுவுமே ரியாக்ட் பண்ணல, நான் அதை போய் ஜஸ்டிஃபை பண்ணல, ஆனா நான் வேதத்தை தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஸோ எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இல்லையா? உண்மையிலே இன்னைக்கு வந்து நிறைய நமக்கு விரோதமாக பொய்யான காரியங்கள் பேசப்படுகிறது. உங்கள் ஒவ்வொருவருக்கு கூட விரோதமாக பொய்யான குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருக்கலாம் இல்லையா? குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை யாருக்கு பிடிக்கலையோ அவங்க வந்து நம்ம செய்யாத காரியங்களெல்லாம் செஞ்சான்னு சொல்லுவாங்க, பேசாத காரியங்களை பேசுனான்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸில் பார்த்தா நமக்கு ஒரு ப்ரொமோஷன் வருது அப்படின்னா அதை கெடுக்கிறதுக்காக பொய்களினால அவங்க கெடுக்க பார்க்குறாங்க. அவங்க அகங்காரிகள், பொய்களினால கெடுக்க பார்க்குறாங்க. அதாவது நமக்கு வருகிற பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் அவங்க பொய் பேசி அதை கெடுத்து விடுறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் இந்த வசனத்தில் பார்க்குறோம், யார் நமக்கு விரோதமாக பொய்யை பேசி கெடுக்க பார்க்குறாங்களோ அவங்க தான் வெட்கப்பட்டு போவாங்களே தவிர நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஏன்னா நம்ம வசனத்தை தியானிக்கிறோம், நம்ம வசனத்தை மறக்கலை, வசனத்தை வாசிக்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் பொய்யாய் உங்கள் பேரில் குற்றம் சாட்டுவார்களானால் வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, மகிழ்ந்து களி கூறுங்கள், ஏனென்றால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். யோசேப்பு தான் எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது. அவரை குறித்து பொய்யான ஒரு குற்றச்சாட்டு, அந்த போத்திபாருடைய மனைவி பொய்யா குற்றம் சாட்டினான். ஆனால் அதை போய் ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லையே, நான் அப்படி பண்ணலை. கடைசியில் உயர்த்தப்பட்ட போது கூட அந்த போத்திபாருடைய மனைவியை யோசேப்பு தண்டித்த மாதிரியே இல்லை. அப்போ தவறான குற்றச்சாட்டுகள் வந்தாலும் ஒன்னே ஒன்று, யோசேப்பு அமைதியாக இருந்தார், தேவ பிரசன்னத்தை காத்து கொண்டார், கர்த்தர் கூட இருக்கிற அளவுக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார். அவருடைய கட்டளைகளை மறக்கலை, அவருடைய வசனத்தின்படி வாழ மறக்கலை, பரிசுத்தமாய் வாழ மறக்கலை. அதனால தான் அவர் யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் மகிமையான உயர்வை கொடுக்கணும்னா, யார் யார் உங்களுக்கு விரோதமாக பொய் பேசுகிறாங்களோ கவலைப்படாதீங்க. உங்கள் வேலை பைபிள் வாசித்துட்டே இருங்க, தியானம் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நாள் வரும் பொழுது கர்த்தர் பாருங்களேன், அவங்க என்னென்ன கெடுத்து விட பார்த்தாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு தான் ஆசீர்வாதத்துக்கு கேடாக வருமே தவிர உங்களுக்கு அது கெடுதலாக இருக்காது. உங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். பிரியமானவர்களே, உண்மையாகவே ஒவ்வொரு காரியத்தை நம்ம தியானிக்கும் போது உங்களோட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வழியாக போகும்போது உங்களுக்கு டக்குன்னு மைண்டில் ரிங் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம பைபிள் வாசிக்க வேண்டிய நேரம், ஆண்டவர் நம்மளோடு பேசுவார். ஹல்லேலூயா. ஏன்னா எங்களுக்கே இந்த டாபிக் எடுத்து மெடிடேட் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ காரியங்கள் இருந்திருக்கு, இது இவ்வளோ நாளாக தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப அழகான வார்த்தைகள். ஸோ இந்த வேதம் தான் நமக்கு மனமகிழ்ச்சி. ஆமென். அடுத்ததாக நம்ம 71ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். இங்க பார்க்கிறோம், உபத்திரவப்பட்ட சூழ்நிலையில பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறார். அதனால அவர் சொல்லுகிறார், உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஸோ உபத்திரவ நேரத்தில் இதில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமான சூழ்நிலையில் பைபிள் வாசிக்கிறேனே இல்லை. எல்லாமே பார்க்கும்போது பாடுகள் நடுவில், நமக்கு விரோதமான நேரங்களில், ராக்காலத்தில், சஞ்சலமான சூழ்நிலையில், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேதத்தை தியானிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்குறோம், உபத்திரவப்படுகிற நேரத்தில், உபத்திரவப்படுகிற சூழ்நிலையில் உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். ஆமென். இதற்கு இணையா இன்னும் 2 வசனங்களை நம்ம வாசித்தா நல்லா இருக்கும். 107ஆம் வசனம் வாசிக்கிறியா? நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அடுத்த இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். 153. என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். உபத்திரவ நேரத்தில் நம்ம பார்க்கிறோம், பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன், அந்த பிரமாணங்களின்படி என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, வசனத்தின்படி என்னை விடுவியும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். அப்போ உபத்திரவ நேரத்தில் நமக்கு விடுதலை கொடுப்பது தேவனுடைய வசனம்தான். உபத்திரவத்தின் பாதையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே,
எல்லா பக்கத்திலும் உபத்திரவம் நீங்கள் சொல்லாதீங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உலகத்தில் உங்களுக்கும் உபத்திரவம் உண்டு. அதனால உபத்திரவம் உண்டு, ஆனால் ஜெயம் நமக்கு தான். அதனால தான் இந்த வசனங்களை பார்க்குறோம். உபத்திரவப்படுகிற நேரத்தில் நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன், உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், உபத்திரவப்படுகிற நேரத்தில் வசனத்தின்படி என்னை விடுவியும் ஆண்டவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவம் வரும்போது நீங்கள் சொல்லணும், அப்பா நீர் எனக்கு ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர், நீர் என்னை நம்ப பண்ணின வாக்குத்தத்தத்தை நான் நம்புகிறேன், அந்த வசனத்தின்படி என்னை விடுவியும், இந்த வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், இந்த வசனத்தின்படி எனக்கு ஆறுதல் தாங்கப்பா என்று சொல்லி வசனத்தை கிளைம் பண்ணி வசனத்தை வாசித்து விசுவாசித்து அறிக்கை பண்ணும் பொழுது அந்த வசனமே நம்மை அந்த உபத்திரவ பாதையிலிருந்து விடுதலை ஆக்கும். ஆமேன். இந்த வசனமே இந்த உபத்திரவ பாதையிலிருந்து நம்மை உயிர்ப்பிக்கும். ஆமேன். உண்மையாகவே இந்த உபத்திரவங்கள்லாம் வரும்போது பலனற்று ஒரு ஒரு லைஃப்லெஸ்ஸா காணப்படுவோம் இல்லையா? அந்த நேரத்துல இந்த வசனங்கள் தான் நம்மளை உயிர்ப்பிக்க முடியும், ஒரு பலனை நம்மளுக்கு தர முடியும், ஒரு உற்சாகத்தை தர முடியும் இந்த வார்த்தையினாலதான். லிட்டரலாக பார்த்தா அந்த வசனங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்ப்பிக்கிறது அப்படிங்கும்போது எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ் லைஃப்பை கொடுக்கறது. அதனால ஒவ்வொரு நாளும் இந்த உபத்திரவ நேரத்தில் உபத்திரவ பாதையில் வரும்பொழுது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுங்க, வசனத்தை கற்றுக்கொள்ளுங்க. கண்டிப்பாக ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஏன்னா வேதத்தில் பார்க்குறோம், நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். உபத்திரவ பாதையில் சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் போகும் பொழுது வசனத்தை அதிகமாக வாசிங்க. அந்த வசனத்தினால உள்ளம் நிரப்பப்படும் பொழுது உள்ள இருக்கிற கவலை வேதனை எல்லாமே வெளியே போயிடும். ஒரு சின்ன ஒரு ஒரு காரியத்தை சொல்கிறேனே, இப்போ ஒரு பாட்டிலில் இங்கு பாட்டில் ஃபுல்லாக இங்க் இருக்குது. அப்போ அந்த டார்க்காக இருக்கும். அந்த நேரத்தில் அதை கிளியர் பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஃப்ரெஷ் வாட்டர் உள்ளே ஊற்றணும். ஃப்ரெஷ் வாட்டர் உள்ளே ஊற்ற என்ன ஆகும்? அந்த இங்கெல்லாம் வெளியே போக ஆரம்பிக்கும், ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே போகும். கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய் கடைசியில் பார்த்தா அந்த பாட்டிலில் இருக்கிற அந்த கரைகள் கூட கிளியர் ஆகி வெளியே போய் கடைசியில் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி தான் வசனங்கள் நம்ம உள்ளே போக போக உள்ள இருதயம் டார்க்காக இருளடைந்து உபத்திரவத்தினால கஷ்டப்பட்டு அப்படியே ஒரு இருள் மாதிரி இருக்கும். அந்த சூழ்நிலையில் வசனங்கள் உள்ளே போக 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 ஒன்று நடக்கும், இருக்கிற கவலைகள் வெளியே போயிடும், இருள் வெளியே போயிடும், உபத்திரவம் வெளியே போயிடும், உள்ளே க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது பலம் நமக்கு இருக்கும். வேதமே நம்மளுக்கு மன மகிழ்ச்சி கூட. ஆமென். அதனால தான் அழகாக இந்த சங்கீதக்காரன் சொல்கிறாரு, உபத்திரவப்படுற நேரத்தில் விழுந்து அழுதுட்டு இருக்காத, உட்காந்து பைபிளை தியானி கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, இன்னொரு காரியத்தை நம்ம தியானிக்கலாம். சங்கீதம் 119:81. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். இங்கே நம்ம பார்க்குறோம், ஒரு ரட்சிப்புக்காக காத்திருக்கிற நேரத்தில் வசனத்தை வாசிக்கணும் என்று நம்ம பார்க்குறோம். இப்போ ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது ஒரு பக்கம் நம்முடைய ஆத்மீக ரட்சிப்பு, அதாவது ஒரு விடுதலையை குறிக்கிறது, சாத்தானுடைய கிரியைகளிலிருந்து விடுதலை. ஒரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலைக்காக, இன்னொரு பக்கம் நம்முடைய குடும்பத்தினரின் ரட்சிப்புக்காக நம்ம காத்திருக்கிற இந்த நேரத்தில் காத்திருந்து சோர்ந்து போகக்கூடாது, வசனத்துக்கு காத்திருக்கணும் என்று நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை என்று சொல்லும் பொழுது ஆத்மாவில் பல பயங்கள் இருக்கலாம். அந்த பயத்திலேருந்து ஒரு விடுதலை, ஒரு ரட்சிப்பு வேண்டும். அல்லது குடும்பத்தில் குடிகார கணவனால் அல்லது குடிகார பிள்ளைகளால் அல்லது ரொம்ப வாயாடியாக இருக்கிற மனைவினால் யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா இந்த ரட்சிப்புக்காக காத்திருக்கிற அந்த சூழ்நிலையில் சோர்ந்து போகாதீங்க, பைபிள் வாசிங்க. பிள்ளைகள் கீழ்ப்படியலையா, பிள்ளைகளை ரட்சிங்கப்பா என்று நீங்கள் காத்திருக்கிற நேரத்தில் வசனத்துக்கும் நீங்கள் காத்திருங்க, வசனத்தை வாசிங்க, அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவார். ஆமேன்.
பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம எப்பொழுது வேதத்தை தியானிக்க வேண்டும் என்ற தலைப்புல 119ஆம் சங்கீதத்திலிருந்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். எவ்வளவு ஆச்சரியமான காரியங்கள்லாம் இருக்குல்ல. நம்ம யூஸ்வலா நம்ம சந்தோஷமான நேரத்துல ஈஸியா நம்ம பைபிளை வாசிப்போம். கஷ்டமான துக்கமான நேரத்துல நம்ம வாசிக்க தவறிடுவோம். ஆனா இங்க சங்கீதக்காரன் எப்போல்லாம் நம்ம வேதத்தை வாசிக்கணும், நம்முடைய துன்பமான நேரத்துல, நமக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிற நேரத்துல, நமக்கு விரோதமாக பொய்களை பிணைக்கிற அந்த நேரத்துல, நம்ம ரட்சிப்புக்காக காத்திருக்கிற அந்த நேரத்துல, நம்ம உபத்திரவப்படுற நேரத்துல, எல்லாவற்றிலும் நம்ம வேதத்தை தியானிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்னும் எந்தெந்த நேரத்துலலாம் நம்ம வேதத்தை தியானிக்கணும் என்பதை நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஆனா அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை. வசனம் தியானிக்கையில் இதயமது ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் ஆழ்கடல் அலைகளினால் அசையும் போது என் படகு ஆத்ம நண்பர் இயேசு ஒன்றே சேர்ந்திடுவே அவர் சமூகம் ஆத்ம நண்பர் இயேசு ஒன்றே சேர்ந்திடுவே அவர் சமூகம் அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு கண்களினால் காண்கிறேனே இன்பக் காணான் தேசமதை கண்களினால் காண்கிறேனே இன்பக் காணான் தேசமதை.
பிரியமானவர்களே, மீண்டும் வேதமே மனமகிழ்ச்சியில உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கும் 119ஆம் சங்கீதத்திலிருந்து வேதத்தை எப்போல்லாம் நம்ம தியானிக்கணும், எந்த சமயத்துலலாம் வேதத்தை நம்ம தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த பிரயோஜனமா இருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து அடுத்த காரியத்தை நம்ம எப்பொழுது வேதத்தை தியானிக்க வேண்டும் என்பதை சங்கீதம் 119 85 87 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாயிருக்கிறது. அநியாயமாய் என்னை துன்பப்படுத்தினார்கள். நீர் எனக்கு சகாயம் பண்ணும். அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று. ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டு விடவில்லை. இங்க பார்க்கிறோம், அகங்காரிகள் குழிய வெட்டுறாங்க, நமக்கு விரோதமா குழிய வெட்டுறாங்க, அப்புறம் பயங்கரமா துன்பப்படுத்துறாங்க, பூமியில் இராதபடிக்கு அவங்க பிளான் பண்றாங்க. இந்த உலகத்தை விட்டே தூக்கிடணும்ப்பா அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஆனா சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், நான் உமது கட்டளைகளை விட்டு விடவில்லை. அவங்க குழிய வெட்டினா என்ன, என்னை பூமியில இராதபடிக்கு என்னைய வெளியே தூக்கிடணும்னு பிளான் பண்ணா என்ன, என்னை துன்பப்படுத்தினா என்ன, நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு விட மாட்டேன். அந்த கட்டளைகளை வாசிப்பேன், அதை தியானிப்பேன், அதன்படி நடப்பேன் என்று சொல்லி அவர் அழகாய் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்களுக்கு விரோதமாக பயங்கரமா குழிய வெட்டலாம் மக்கள். அப்போ குழியெல்லாம் வெட்டும்போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, குழிய வெட்டுற நேரத்துல பக்கத்துல யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கார், அவர் பார்த்து கொள்வார். அதனால நான் கவலையே பட மாட்டேன். வேதத்தில் இன்னொரு வசனம் உண்டு, குழியை வெட்டுகிறவர்கள் அந்த குழியில் விழுவார்கள். யார் உங்களுக்கு விரோதமா கிரியை செய்கிறாங்களோ அந்த கிரியைகள் அவர்களுக்கு தான் போய் விழுமே தவிர உங்களுக்கு வராது. ஏன்னா நீங்க வேதத்தின்படி நடக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமேன். வேதத்தின்படி நம்ம நடந்தால், அந்த கட்டளைகளின்படி நடந்தால், நமக்கு விரோதமாக யார் குழிய வெட்டினாலும் நமக்கு கவலை இல்லை. ஒரு பக்கம் மனிதர்கள் நமக்கு விரோதமாக நம்மளுடைய உயிரை பறிக்க, நம்மளை கீழே தள்ள, உதாரணத்துக்கு பார்த்தோம்னா மொர்தெகாயோடைய வாழ்க்கையில ஆமானும் மனைவி சிரேஷும் சேர்ந்து அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. ஆனா அந்த பிளான் அவங்களுக்கே மாறிடுது. அதே போலதான் சாத்தான் கூட சில நேரத்துல நம்மளுடைய உயிரை பறிக்க, நம்மளை கீழே தள்ள சில காரியங்களை அவன் பிளான் பண்ணும்போது ஆண்டவர் அந்த சகல அந்த வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளுடன் சேனைகளோட ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்து நமக்கு ஒரு வெற்றியை தர வல்லவரா இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது வேதத்தை விட்டு விலகாம இருக்கணும். ஆமென். இதே மாதிரி தான் நம்ம இன்னொரு வசனத்தையும் வாசிக்க போறோம். 95ஆம் வசனம். துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள், நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். இதுலயும் கூட நம்ம பார்க்கிறோம், துன்மார்க்கர் நம்மை அழிக்க காத்து கொண்டு இருக்கிறாங்க. எப்படா அழிக்கலாம், எப்படா இவங்க ஒரு வழி பண்ணலான்னு காத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இவர் சொல்றாரு, நான் உம்முடைய சாட்சிகளை சிந்தித்து கொண்டு இருக்கிறேன். யோசித்துட்டே இருக்கிற ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தையே நான் வாசிக்கிறேன், வசனத்தையே தியானிக்கிறேன், வசனத்தையே யோசித்து கொண்டு இருக்கிறேன். ரொம்ப அழகா இருக்குல்ல. நடைமுறையில நம்ம பார்த்தோம்னா நமக்கு விரோதமாக குழிகளை வெட்டுறாங்க, நமக்கு விரோதமாக பேசுறாங்க, நமக்கு விரோதமாக பிளான் பண்றாங்கன்னா நம்ம எப்படி அதை யோசித்து கொண்டே இருப்போம். எவ்வளவு பதட்டமா இருக்கும், அதைதான் யோசிச்சுட்டு இருப்போம். அதைதான் யோசித்து கொண்டிருப்போம். எப்படி நம்ம இதை டீல் பண்ணலாம், இந்த காரியத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஹவு டு எஸ்கேப், நம்ம எப்படி பேசணும், நம்ம யாரோட ஹெல்ப்பை போய் தேடலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா இங்க பார்க்கிறோம், ஆண்டவருடைய வசனத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல டெஃபினெட்லி ஒரு மைண்ட் பிளாக் இருக்கும், நம்ம அதையே யோசித்து கொண்டிருப்போம். ஆனா இங்க நம்ம பண்ண வேண்டிய காரியம், ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது அவருடைய வசனத்தை நம்ம சிந்திக்கணும். ஆமென். அடுத்ததாக நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 110ஆம் வசனம், சங்கீதம் 119 110. துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன். இங்க பார்க்கிறோம், துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தோம், துன்மார்க்கர் குழி வெட்டுறாங்க, அப்புறம் துன்மார்க்கர் அழிக்க வகை தேடுறாங்க. இங்க பார்க்கிறோம், துன்மார்க்கர் கண்ணி வைத்தார்கள். கண்ணி எதுக்காக வைப்பாங்க அப்படின்னா பிடிக்கிறதுக்காக. அண்ட் அது மறைவா இருக்கும், நமக்கு கண்களுக்கு மறைவான கண்ணி. தெரியாது. பைபிள்ல இருக்கு மறைவான கண்ணி. ஒரு வேடன் வந்து ஒரு கண்ணியை வச்சுட்டு போனான்னா அதுல தெரியாமலே பறவைகள் மாட்டிக்கொள்ளும். இதே போலதான் தானியேலுக்கு விரோதமா கண்ணி வச்சாங்க. அவர் எப்படியாவது சிங்கக்குழிக்கு கீழே போடணுங்கிறதுக்காக ஒரு கண்ணி வச்சாங்க. பட் அதுல ஒருவேளை அவங்களுக்கு அது அவர் மாட்டிட்டார் மாதிரி தெரிஞ்சாலும் கர்த்தருடைய பார்வையில் அவர் மாட்டல, சிங்கக்கவியிலேருந்து வெளியே வந்தார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக பல விதங்களில் கன்னிங்காக தெரியாமல்
நம்மளை மாட்ட வைக்கிறதுக்காக பல சோதனைகள் பிசாசும் வைக்கலாம், மனுஷனும் வைக்கலாம். ஆனால் அந்த சோதனைகளில் நம்ம விழுந்து விடாமல் நம்ம தப்பிக்கணும்னா வசனத்தை விட்டு வழி தவறாமல் விலகாத ஒரு வாழ்க்கை வாழணும். வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழும்போது தான் அந்த கண்ணிகளுக்கு நம்ம தப்ப முடியும், கண்ணிகளுக்கு நம்ம விலக முடியும். அப்படியானால் வசனத்தை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை வாழணும்னா முதல்ல வசனத்தை வாசிக்கணும், அதை பிடித்து கொள்ளணும், அதன்படி நடக்கணும். நம்ம வேதத்துல வாசிக்கிறது போல கண்ணி தெரித்தது நாமோ தப்பினோம் என்ற வசனம் நம் வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். நம்முடைய அடிகளை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார். ஆமென். கண்ணி வைப்பாங்க, இல்லைன்னு சொல்லல, கண்ணி வைக்கப்படும். சாத்தான் பல விதங்கள்ல கண்ணி வைப்பான். ஆனா 91ஆம் சங்கீதத்துல சொல்லுகிறோம், வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் அவர் நம்மை விலக்கி காப்பார். வசனங்கள் நிறைய இருக்குது. யாருக்கு கண்ணி வச்சாங்க, எந்தெந்த சூழ்நிலையில் கண்ணி வந்துச்சு, ஆனால் அவங்க வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்ததுனால எப்படி அவங்க தப்பினார்கள் என்பது நம்ம வேதத்தில் நிறைய சம்பவங்கள் பார்க்குறோம் இல்லையா? ஸோ உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் தப்பணும்னா, இந்த கண்ணிக்கு, மறைவான கண்ணிக்கு நம்ம தப்பணும்னா கண்டிப்பாக வசனத்தை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஏவாள் கூட நம்ம பார்த்தோம்னா சாத்தான் வந்து ஒரு மறைமுகமா ஒரு கன்னிங்கா தான் வந்து அந்த ட்ராப்பை வந்து இந்த பழங்களை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஏவாள்கிட்ட பேசுவான். அந்த நேரத்துல ஏவாள் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க வந்து கை கொண்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த கண்ணில அவங்க விழுந்திருக்க மாட்டாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க கவனிக்காம ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்காததுனாலதான் அந்த ஒரு பிரச்சனை நடந்தது இல்லையா? ஸோ வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது எப்படிப்பட்ட சோதனைகளை பிசாசு தந்திரமாய் கொண்டு வந்தாலும் அந்த கண்ணிகளுக்கு நம்ம தப்ப முடியும். பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். எப்பொழுது நம்ம வேதத்தை தியானிக்க வேண்டும்? 113ஆம் வசனம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஐடல் மேன்ஸ் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்துல. அது உண்மைதான். நம்ம சும்மா இருக்கும் போது தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், வீண் சிந்தனைகள், கற்பனைகள் இதெல்லாம் நம்ம மைண்ட்குள்ள ஓடிட்டே இருக்கும் போது கடைசியில எண்ட் ரிசல்ட் என்ன ஆகும்னா, ஒன்று டிசப்பாயின்மெண்ட் இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கை என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வருகிற ஒரு டிசப்பாயின்மெண்ட். அடுத்தது ஒரு டிஸாட்டிஸ்ஃபைடான ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம போயிடுவோம். என்ன இப்படி நம்ம என்னதான் பண்ணாலும் இப்படி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி. ஆனா இங்க பார்க்கிறோம், வேதத்தில் பிரியப்படுகிறேன். வீண் சிந்தனைகள் நம்ம நிறைய நேரத்துல எப்படி ஆகுமோ, இப்படி ஆகுமோ, அப்படி ஆகுமோ, இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு நிறைய வீண் சிந்தனைகள், பயமான சிந்தனைகள். இது எல்லா வயதினருக்கும் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ லாக்டவுன்ல எல்லாரும் வீட்டில் இருக்கிறோம். ஸோ அந்த நேரத்துல நிறைய பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு வேலைகளை இழந்து வீட்டில் இருக்கிறீங்க. இப்போ குறிப்பா சொல்லணும்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லீவ். ஸோ எல்லாருமே வந்து நிறைய நேரம் சும்மா இருக்கிற நேரம். ஸோ இந்த சும்மா இருக்கிற நேரத்துல நிறைய சிந்தனைகள், நம்ம படுத்திருக்கிற போதும் சிந்தனைகள், நம்ம உட்கார்ந்துருக்கும் போதும் சிந்தனைகள், குளிக்கும் போதும் சிந்தனைகள், சாப்பிடும் போதும் சிந்தனைகள். ஏன் இப்போ கூட சில பேர் வந்து இதை கேட்டுக்கொண்டு பல விதமான காரியங்களை நீங்க யோசித்து கொண்டிருப்பீங்க. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, வீண் சிந்தனைகள் வரும்போது உங்களுடைய வேதத்துல ஆண்டவர் அங்க ஒரு மகிழ்ச்சியை தருகிறார். அங்க நம்ம வாசிக்கும் போது டெஃபினட்டா இந்த வீண் சிந்தனைகள் நம்மளுக்கு எந்த வகையிலையும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்காது. நம்மளுடைய யோசனைகள், நம்ம ஆண்டவர் நம்மளை மகிழ செய்யறதற்கு ஆண்டவருடைய வேதத்தை, அவருடைய வார்த்தையை கொடுத்துருக்கும் போது நம்ம ஏன் தேவையில்லாத காரியத்தை நம்ம சிந்தித்து கொண்டிருக்கணும்? வருங்காலத்தை குறித்து, இல்லைனா கடந்து போன காரியங்களை குறித்து, இல்லைனா நம்ம வாழ்க்கையை குறித்து எதுக்கு நம்ம பயப்படணும்? நம்ம யோசித்து கொண்டிருக்கணும் இல்லையா? ஸோ எப்போல்லாம் நீங்க வந்து உங்க மைண்ட் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்குதோ, ஜோன்ட் அவுட் ஆறீங்களோ, நீங்க உடனே நீங்க உங்க பைபிள் எடுத்து வாசிங்க. ஒரு 5 வசனம் வாசிங்க. அந்த 5 வசனத்தை மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணுங்க. எழுதி வைத்து அதை திரும்ப திரும்ப வாசிச்சு ப்ராக்டிஸ் பண்ண நீங்க ட்ரை பண்ணலாம். ஆமீன். யாரை கெடுக்கலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இப்படிலாம் வீணா சிந்தனைகளை சாத்தான் கொண்டு வருவான். அவங்க வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி சண்டை போடலாம், இப்படி கூட சில சிந்தனைகள் வரும். அப்படி சிந்தனைகள் வரும்போது இந்த சிந்தனை கட்டுப்படுத்த முடியலையே, சிலருக்கு இச்சையான சிந்தனைகள், பாவமான சிந்தனைகள் இதெல்லாம் வரும்போது இந்த சிந்தனைகளை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு எங்ககிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி கூட கேட்பாங்க. ஆனால் ஒரே ஒரு காரியம் தான் சொல்ல முடியும், அந்த சிந்தனைகள் வரும்பொழுது டக்குன்னு ஒரு கடிவாளம் போட்டு நிறுத்துறது மாதிரி நிறுத்தி பைபிள் எடுத்து தூக்கி வச்சுட்டு புரியுதோ புரியலையோ வாசிக்க ஆரம்பிச்சிருங்க.
சத்தமாக வாசிங்க, மெதுவாக வாசிங்க, திரும்ப திரும்ப வாசிங்க. கொஞ்ச நேரம் ஆன உடனே அந்த வீண் சிந்தனைகள் போயிடும். இந்த சிந்தனைகளால், பைபிள் வசனத்தினால நம்முடைய சிந்தை அது நிரப்பப்பட்டுரும். அநேக நேரத்துல வீண் சிந்தனைகள் இல்லாம லைஃப் பத்தின ஒரு கவலைகள் கூட நிறைய பேருக்கு இருக்கும். நம்ம என்ன பண்ண போறோம், நிறைய பேர் வேலை இழந்திருப்பாங்க, இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்து நம்ம என்ன படிக்க போறோம், நம்முடைய லைஃப் என்ன ஆக போகுது, ஃபியூச்சரை குறித்ததான சிந்தனைகள் அதிகம் வரும். அந்த சிந்தனைகள்லாம் வரும்போது டெஃபினட்டா ஒரு கலக்கம், பயம், ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கையா இருக்கிறதே அப்படின்னு சொல்லி சஞ்சலத்தால நிரப்பப்படுவோம். ஆனா அந்த நேரத்துல நீங்க வேதத்தை வாசிங்க, ஆண்டவர் உங்களை நடத்துவார். அவருடைய வசனம் நம்மளுக்கு வழிகாட்டியா இருக்கும். அது ஆலோசனைக்காரருமா இருக்கிறது, பாதைக்கு தீபமா இருக்கிறது. ஆமென். அடுத்ததாக நம்ம இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 119 141 வசனம் 141. நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமா இருக்கிறேன், ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன். இங்கே நம்ம பார்க்குறோம், அசட்டை பண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலை, நெக்லெக்ட் பண்ணப்பட்ட சூழ்நிலை. அந்த நேரத்திலையும் உமது கட்டளைகளை மறக்க மாட்டேன்னு சொல்கிறார். இங்கே பார்க்குற எல்லாமே ஒரு நெகட்டிவ் டைமில் தான், சிச்சுவேஷனில் தான் இவர் வந்து பைபிள் வசனத்தை ரொம்ப அதிகமாக அதை பிடித்து கொண்டதை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தினரால் ஒரு பக்கம் அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம். ஒரே குடும்பத்தில் 2 பிள்ளைங்க இருந்தால் கூட ஒரு பிள்ளை நல்லா படிக்குதுன்னா பெற்றோர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த நல்லா படிக்கிற பிள்ளைய ரொம்ப அழகாக என்கரேஜ் பண்ணுறாங்க. அடுத்த பிள்ளைய அசட்டை பண்ணிட்டு, பாரு அவனா எப்படி இருக்கிறான் பாரு, நீ எப்படி இருக்கிற பாருன்னு அசட்டை பண்ணுறாங்க. இப்படி நிறைய குடும்பங்களில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். வேலை ஸ்தலத்தில், சர்ச்சில், இன்னும் சொல்லப்போனால் எல்லா இடங்களிலும் அசட்டை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ஜென்ரலா பார்த்தோம்னா எந்தெந்த காரியங்கள்லாம் வீக்கரா இருக்காங்களோ அந்த அப்பர் ஹேண்ட்ல இருக்கிறவங்க அந்த கீழே இருக்கிறவங்கள, ஃபினான்ஷியலியா இருக்கட்டும், வேர்ல்ட்லி என்ன ஒரு காரியத்தினாலும், ஒரு அதிகாரத்திலயா இருக்கட்டும், கீழே ஸ்பிரிச்சுவலி கூட அந்த கொஞ்சம் கீழே இருக்கிறவங்கள அவங்க வந்து டாமினேட் பண்ணி அந்த அசட்டை பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலை பைபிளை வாசிக்கணும், பைபிளை பிடித்து கொள்ளணும். அப்போது கண்டிப்பாக அந்த அசட்டை பண்ணப்படுகிற சூழ்நிலையில் கர்த்தர் அதை அப்படியே மாற்றி நம்மை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். இன்னொரு காரியத்தை நம்ம தியானிக்கலாம் பிரியமானவர்களே. சங்கீதம் 119 143 வசனம். இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி. கற்பனைகள் அப்படின்னு சொல்லும் போதே யாருக்குமே பிடிக்காது இல்லையா? ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், கமாண்ட்மெண்ட்ஸ்னாலே ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்க்குறோம், சங்கீதக்காரர் சொல்லுகிறார், அதுவே எனக்கு மனமகிழ்ச்சியா இருக்கிறது. நெருக்கப்படும் போது, ஒடுக்கப்படும் போது, அந்த நேரத்துலையும் அவருடைய கட்டளைகள் வந்து அவங்களுக்கு மனமகிழ்ச்சியா இருக்கு. இன்னொரு வசனத்துல கூட நம்ம வாசிக்கிறோம், நான் பரதேசியாய் தங்கும் 54 வசனத்துல வாசிக்கிறோம், நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. ஸோ அந்த வேர்ட் மேல அவ்வளோ வாஞ்சையும் விருப்பத்தையும் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆமே. இக்கட்டும் நெருக்கமும் என்னை நெருக்குகிற, சூழ்ந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை. இக்கட்டும் நெருக்கமும் சூழ்ந்து கொள்கிற நேரத்தில் என்ன இருக்கும்னா, பயம்தான் இருக்கும், திகில் தான் இருக்கும், வேதனை தான் இருக்கும், கண்ணீர் தான் இருக்கும். ஆனால் இவர் சொல்கிறாரு மகிழ்ச்சியாக இருப்பேங்கிறாரு. எப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாருன்னா, அந்த கற்பனைகளை பிடித்து கொண்டதுனால. இதை வாசிக்கும்போது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. பல வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய நான் கீழே விழுந்ததுனால காலில் ஒரு சின்ன ஃப்ராக்சர். அப்போ காலில் ஒரு கட்டு போட்டு என்னை வந்து படுக்க வச்சுட்டாங்க. காலில்ங்கிறதுனால நடக்க முடியாது, என்னை வந்து எழும்பவே கூடாதுன்ட்டாங்க. அப்போ நான் அப்படியே யோசிக்கிறேன், 45 days என்ன பண்ணுவோம், நீங்களாம் சின்ன பிள்ளைங்க. அப்போ பிள்ளைங்களை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புறது, எப்படி சமைக்கிறது, எப்படி கவனிக்கிறது, எப்படி ஊழியத்தை செய்கிறது அப்படின்னு ஒரே டென்ஷன். அப்போ அந்த நேரத்தில் படுத்தாச்சு, வேறு வழி இல்லை. அப்போ அந்த சூழ்நிலையில் படுத்தே இருப்பேன். அப்போ அந்த நேரத்தில் ஒரே ஒரு காரியம், பைபிள் வசனத்தை வாசிச்சுட்டே இருப்பேன், பைபிளை படிச்சுட்டே இருப்பேன். உட்காந்து நிறைய பைபிள் வாசிப்பேன். வாசித்து அதில் இருக்கிற வார்த்தைகளை எழுதி வைப்பேன். அப்புறம் அதோடைய வாக்குத்தத்தங்களை எழுதி வச்சு, அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம், அதாவது பைபிளில் ஆதி ஆகமத்திலேருந்து கிட்டத்தட்ட என்னென்ன வாக்குத்தத்தங்கள் உண்டோ அதெல்லாம் அந்த இது பிரித்து 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 பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதங்கள், அப்புறம்
பலவீன நேரங்களில் பொருளாதாரத்துக்கான இந்த மாதிரி அந்த டைரியில் பிரித்து எழுதி வச்சு அதை அறிக்கை பண்ணி வாஸ்து ஜெபிக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எவ்வளோ வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அப்போது நம்ம இந்த வாக்குத்தத்தங்களை பிடிச்சி ஜோம் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது எவ்வளோ நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது, இந்த நெருக்கப்படுகிற நேரத்தில் நமக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்கிறது என்று நான் அதை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த சூழ்நிலையில் தான் ஒரு புத்தகத்தை கர்த்தர் எழுதும்படி ஞாபகப்படுத்தினார், என் பிள்ளைகள் ஒலிவ மரக்கன்றுகள். அந்த நேரத்தில், அந்த படுக்கை நேரத்தில், இக்கட்டான நேரத்தில், நெருக்கடியான நேரத்தில், வியாதியின் பள்ளத்தாக்கின் நேரத்தில் வசனங்கள் எனக்கு ஆறுதலாக இருந்தது. அதுவும் குறிப்பாக பிள்ளைகளுக்காக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எடுத்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அந்த வசனங்களை தான் வைத்து என் பிள்ளைகள் ஒலிவ மரக்கன்றுகள்ங்கிற புக்கு எழுத கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்றைக்கும் அந்த புக்கு பல ஆயிரம் புத்தகங்கள் நிறைய பேருக்கு, பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அப்போது நெருக்கமான நேரத்தில், இக்கட்டான சூழ்நிலையில் வசனத்தை நம்ம பிடித்து கொள்ளும் பொழுது அது நமக்கு தைரியம் கொடுக்கிறது, மனமகிழ்ச்சி கொடுக்கிறது. அந்த சூழ்நிலை மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக நம்மையும் உருவாக்குகிறது. எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அந்த வனாந்திர வழியாக போகும்போது அவங்களுக்கு மன்னா இருந்தது, அதாவது பரலோக மன்னாவே இருந்தது. ஆனா அவங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க வனாந்திரத்துல இருக்கிறோம், காடைகள் இல்ல, பூண்டுகள் இல்ல, கிழங்குகள் இல்ல, அது இல்ல, எகிப்தில் உள்ள சாப்பாடு இல்ல அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆண்டவருடைய மன்னாவே இருக்கு, அதாவது வசனம் இல்லையா? அங்க ஆண்டவரே வந்து அவங்களை வழி நடத்தி கொண்டு போகிறார். ஆண்டவரே மேகஸ்தம்பமாக இருக்கிறார், அக்னி ஸ்தம்பமா இருக்கிறாரு, அவருடைய மன்னாவை கொடுக்கிறாரு, மோசே மூலமாக பேசிக்கொண்டு அவங்களை வழி நடத்தி வருகிறார். ஆனாலும் அவங்களுடைய சிச்சுவேஷன்ஸ் தான் அவங்க பாக்குறாங்க. நிறைய நேரத்துல நம்ம ஒரு கோட்டை நம்ம படிச்சிருப்போம், டோன்ட் கோ டு காட் அண்ட் சே தட் லார்ட் ஐ ஹாவ் அ பிக் ப்ராப்ளம், கோ டு யுவர் ப்ராப்ளம் அண்ட் சே தட் ஐ ஹாவ் அ பிகர் காட் அப்படின்னு சொல்லி. அந்த ப்ராப்ளமை நம்ம பார்க்காம நமக்கு வந்து வசனம் இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த பிரச்சனைகள், சஞ்சலம், நெருக்கம், ஒடுக்கமே நம்ம பார்த்துட்டு இருந்தா அது மட்டும்தான் நம்மளுக்கு பெருசா இருக்கும். ஆனா ஆண்டவருடைய வசனமே இருக்கு, ஆண்டவரே நம்மளோட பேசுகிறார். இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர், நம்மளை ஒவ்வொரு நாளும் இயக்கி கொண்டிருக்கிற அந்த தேவன், நம்மளை படைத்த தேவன், அவரே நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்கு அதெல்லாம் பத்தி யோசிக்கணும் இல்லையா? நம்மளுக்கு வசனம் இருக்கிறது, அதுவே நம்மளுக்கு மனமகிழ்ச்சியா இருக்கும். நம்ம சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தில் அப்படி லைனாக நம்ம பார்த்துட்டே வரோம். இப்போ பார்க்கும்பொழுது 157ஆம் வசனத்தை வாசிப்போமா? என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன். இந்த சங்கீதக்காரனுக்கு நிறைய விரோதிகள், நிறைய சத்துருக்கள், நிறைய துன்பப்படுத்துகிறவர்கள், சுற்றிலும் சத்துருக்கள் தான். ஆனால் இவர் சொல்கிறார், நான் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலக மாட்டேன். அதாவது சாட்சியின் வசனம், அதை விட்டு விலக மாட்டேன்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, உங்களை சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கலாம், எல்லா பக்கத்திலும் சத்துருக்கள், உங்களை விரோதிக்கிறவர்கள் இருக்கலாம். குடும்பத்தில், வெளியே, எங்கே போனாலும் சத்துருக்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எப்படா பேசுவேன், அதில் தப்பு கண்டுபிடிக்கலான்னு பார்த்துட்ருக்காங்க, நான் ஏதாவது தப்பு பண்ண மாட்டேனா, அதை வச்சு அவங்கள ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அவருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளணும். வேதத்தில் நல்ல எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா யோசபாத்தை சுற்றிலும் சத்துருக்கள் வந்தாங்க. ஒரு பக்கம் மோவாபியர், ஒரு பக்கம் அம்மோனியர், இன்னொரு பக்கம் சேயீர் மலை தேசத்தார், எல்லாரும் வர்றாங்க. அப்படி வருகிற சூழ்நிலையில் சுற்றிலும் சத்துருக்கள் வந்த பொழுது அவர் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் ஈசாக்குக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினீரே என்று சொல்லி அவர் சொன்ன வார்த்தையை நினைப்பூட்டுகிறார். இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டாங்களே, எங்களை துரத்தி விடும்படி வந்துட்டாங்களே, ஆனால் நீர் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவருடைய வார்த்தையை நினைப்பூட்டின பொழுது கர்த்தர் எல்லாரையும் மடங்கடித்து போட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நாளில் உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் சுற்றிலும் இருந்தாலும் வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள், வசனத்தை மறக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு இப்படி செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரே, அதை உறுதியாக பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா என்னை கீழே விழத்தள்ளலான்னு எல்லாரும் நிற்கிறாங்கப்பா, ஆனால் எனக்கு ஒரே நம்பிக்கை உம்முடைய வசனம்தான்.
நீங்கள் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறீங்க, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க, அதனால நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நீ அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா, அதனால நான் அசைக்கப்பட மாட்டேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா, நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்க, மறந்து போகாதீங்க. இந்த நாளில் இந்த வசனத்தின்படியே நீங்கள் ஆண்டவரை பிடித்து கொள்ளும் பொழுது, விரோதிக்கிறவர்கள் இருந்தாலும் அந்த விரோதிக்கிறவர்கள் நடுவில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். தாவீது ராஜா சொல்றார் இல்லையா, என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சத்துருக்கள் விரோதமாக இருந்தாலும் சுற்றிலும் இருந்தாலும் நம்மை உயர்த்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு எதுக்கு கவலை? அவருடைய வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்கள். என்னை உயர்த்துங்கப்பான்னு சொல்லுங்க, நான் வெட்கப்பட மாட்டேன்னு சொல்லுங்க, என்னை நீதிமானாக்குற நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பிரியமானவர்களே, கடைசியாக நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கடைசி வசனம் 176ஆம் வசனம். காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். இங்கே நம்ம பார்க்குறோம், ஒரு காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். லூக்கால நமக்கு ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா, மேய்ப்பனுக்கு கீழே இருந்த ஆடு தான், அந்த மந்தையோடு இருந்த ஆடு தான், திடீரென்று ஒரு நாள் அது வழி தப்பி போயிருச்சு. அப்போ மேய்ப்பன் போய் அதை தேடி கண்டுபிடித்து திரும்பவும் கொண்டு வருகிறார் என்று பார்க்கிறோம். இதே போல அநேக சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று தெரிந்தும் கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதெல்லாம் தெரிந்தா கூட நிறைய நேரங்களில் இந்த ஆடு போல வழி தப்பி போயிடுறோம். ஏன்னா உலக பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது, உபத்திரவங்களை பார்க்கும் பொழுது, கவலைகளை பார்க்கும் பொழுது, போராட்டங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரை விட்டு நம்ம வழி விலகி போகிற சில சந்தர்ப்பங்கள் வந்து விடுகிறது. ஸோ அப்படி போயிடுறோம், வழி தப்பி போயிடுறோம். ஆனாலும் சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் போயிட்டேன்ப்பா, ஆனால் என்னை தேடி கொண்டு வந்துருங்க. இந்த சூழ்நிலையில் இந்த கற்பனைகளை நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நான் வழி தப்பிட்டேன், ஆனாலும் திரும்பவும் நான் உம்முடைய சமூகத்துக்கு வந்துடுறேன், உம்முடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன், உம்முடைய வசனத்தை நான் மறக்க மாட்டேன் என்று இவர் சொல்லுகிறார். இதுல இன்னொரு காரியத்தை கூட நான் பார்க்குறேன். சில நேரத்துல நம்ம வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட் எங்க இருக்கோன்னே நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம அந்த வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார், இந்த காரியத்துலலாம் நம்ம மாறணும், இந்த காரியத்துலலாம் நம்ம வந்து மனம் திரும்பணும். அப்படி நம்மளுக்கு வந்து நாமே ஆராய்ந்து அதை சரி செய்ய இந்த வேத வசனம் நமக்கு உதவியா இருக்கும் இல்லையா? அன்னைக்கு நேரத்துல நம்ம செல்ஃப் ரைச்சஸா இருப்போம், நம்ம கரெக்டா தான் இருக்கும். ஆனா அந்த வேதத்தை வாசிக்கும் போதுதான் ஆண்டவர் நம்மளை உணர்த்துவார், ஆவியானவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். இந்த காரியத்துல நம்ம வந்து குறைவுபட்டிருக்கிறோம், இந்த காரியத்துல நம்ம தவறாக பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். இந்த காரியத்தை குறித்து நீ சொல்லும் பொழுது எனக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. இந்த காணாமல் போன ஆடு, அந்த சம்பவத்துக்கு அடுத்த சம்பவம், வெள்ளிக்காசு காணாமல் போயிடுச்சு. அப்போ அந்த ஸ்திரீ தன்னுடைய ஒரு வெள்ளிக்காசை தொலைத்து போன பொழுது அதை அப்படியே விட்டுறல. அவள் என்ன செஞ்சான்னா, விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடி கண்டுபிடித்தாள். ஸோ விளக்கை கொளுத்தின்னு சொல்லும் பொழுது விளக்கு வசனத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஸோ வெளிச்சம் இருந்தால் தெரியும் நம்ம எங்கே இருக்கிறோம். ஸோ கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம் என்று பைபிளில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இந்த பைபிளுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது நீ சொன்ன மாதிரி எங்கே நம்ம தவறி இருக்கிறோம் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். வெளிப்படுத்தலில் எபேசு சபைக்கு சொல்லும் பொழுதும் நீங்கள் இந்த நிலைமையிலேருந்து விழுந்தீங்க என்பதை அறிந்து நீங்கள் திரும்பவும் எழும்புங்கன்னு சொல்லுகிறார். ஆதியில் இருந்த அன்புக்கு திரும்புங்கன்னு சொல்கிறாரு. ஸோ பைபிளை படித்தா நமக்கு எல்லா காரியங்களையும் கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், 67ஆம் வசனத்தை. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். ஸோ இங்க வந்து நம்ம அறிந்து கொள்கிறோம், நம்ம உபத்திரவப்படுகிறதற்கும் நம்ம தான் காரணம், நம்ம வழி தப்பி நடந்ததுனால தான். ஆனால் இப்பொழுது நான் உங்களுடைய வார்த்தையின்படி நடக்கும்போது தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர், உமது பிரமாணங்கள் எனக்கு போதியும் அப்படின்னு கற்பனைகளின்படி நடக்கும்போது ஆண்டவர் நம்ம என்ன வழியில நடக்கணும், எந்த பாதையில நடக்கணும்னு சொல்லி தருவாரு. சில சமயங்கள்ல நம்ம வழி தப்பி நடக்கும்போது உபத்திரவங்கள் வரும். ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்பி வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு போதித்து நடத்துவார் என்ன வழியில நடக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆமென்.
பிரியமானவர்களே, இந்த 119வது சங்கீதத்துல நம்ம எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் வேதத்தை நம்ம தியானிக்கணும், வாசிக்கணும், அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்ளணும், அவருடைய வார்த்தையை நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அநேக நேரத்துல இந்தந்த சமயங்கள்லாம் நம்ம வந்து வேதத்தையோ நம்ம ஜெபத்தையோ ஆண்டவரையோ நம்ம தேட மாட்டோம். மனிதர்களை நாடுவோம், இல்ல தனிமையிலேயே நம்ம வந்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி துக்கத்திலேயே நம்ம இருந்துருவோம். அதை தான் நம்ம 92ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். உண்மையாகவே எவ்வளவு உண்மையா இருக்கு இல்லையா? ஆண்டவருடைய வேதம் தான் நம்மளுக்கு மன மகிழ்ச்சி. அதுதான் நம்மளை உயிர்ப்பிக்கிறது, சரியான வழியில நம்மை நடத்த அது உதவியா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான காரியத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். அநேக நேரத்துல நம்ம துக்கம் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது நம்ம சோர்ந்து போய் படுத்து விடுறோம், அழுறோம், ஆண்டவரை தேடாம இருக்கிறோம், பைபிளை வாசிக்க மாட்டேங்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறார், எந்த சூழ்நிலைனாலும், எவ்வளோ பாதகமா இருந்தாலும், எவ்வளோ சீரியஸ்லி டேஞ்சரஸான ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் ஆண்டவருடைய வேதத்தை நம்ம தியானிக்கிறோம். குழியிலே இறக்குறாங்க, குழியே வெட்டுறாங்க, நான் பூமியில இராதபடி செய்யறாங்க, ஆனாலும் ஆண்டவரே உங்களுடைய வேதத்தை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சங்கீதக்காரர் சொல்லுகிறார். குடும்ப வாழ்க்கையில கூட நிறைய சூழ்நிலைகள் இதே பாதையில, இந்த துக்கத்தை கொண்டு வருகிற பாதையில நீங்க கடந்து போகும்போது அசட்டை பண்ணப்படலாம், பரியாசம் பண்ணப்படலாம், நிந்திக்கப்படலாம், அவமானப்படுத்தப்படலாம், உங்களுக்கு விரோதமா ஆலோசனையே பண்ணலாம். ஆனா அந்த சூழ்நிலையில உடனே நீங்க யோசித்து கொள்ளுங்க, இந்த வேத தியானத்தை மறந்துடாதீங்க. ஓகே, நம்ம பைபிள் எடுத்து வாசிக்கலாம், அவங்க பேசிட்டு போட்டோம், நம்ம பைபிள் வாசிக்கலாம் அப்படி சொல்லி நீங்க உடனே பைபிள் எடுத்து வாசித்து பாருங்க. ஒரு மனமகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுப்பார். எப்படி தப்பிக்கணுங்கிறத வழிய போக்கை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆமென். பிரியமானவர்களே, வழக்கம் போல நான் குவிக்கா நம்ம என்னென்னா மெடிடேட் பண்ணணும்னு சம்மரைஸ் பண்றேன். வேதத்தை எந்த சூழ்நிலையில வாசிக்கணும் என்பதை 119வது சங்கீதத்திலிருந்து நம்ம இன்னைக்கு தியானித்தோம். முதலாவதாக, பிரபுக்கள் நமக்கு விரோதமாக காரணம் இல்லாம, அதாவது நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு மேல இருக்கிறவங்க நமக்கு விரோதமாக எழும்பும் போது நம்ம செய்ய வேண்டிய காரியம் வேதத்தை வாசிக்க வேண்டும். இரண்டாவதாக, நம்மளை பரியாசம் பண்ணும் போது நம்ம வேதத்தை வாசிக்க வேண்டும். ஏன்னா 50ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவருடைய வசனமே நம்முடைய சிறுமையில ஆறுதலா இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக, காலத்துல, அதாவது தனிமையான சூழ்நிலையில, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில ஆண்டவருடைய வேதத்தை நம்ம வாசிக்கும் போது அது நமக்கு ஆறுதலாயும் நம்மளுக்கு ஆலோசனைக்காரருமா இருக்கும். இன்னொரு காரியத்தை நம்ம பார்த்தோம், துன்மார்க்கர் நம்மளை கொள்ளையிடும் போது, அதாவது சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதங்கள், சமாதானம், சுகம், இது எல்லாவற்றும் கொள்ளையிடும் போதும் நம்ம ஆண்டவரை நோக்கி அவருடைய வேதத்தை நம்ம தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னும் முக்கியமா பார்த்தோம்னா, நமக்கு விரோதமாக பொய்களை பிணைக்கும் போது, பொய்யான காரியங்களை சொல்லி நம்ம கீழே தள்ளணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அவங்களோட போராட தேவையே இல்லை. நம்ம வேதத்தை வாசித்தா போதும், ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வாரு. ஆறாவதாக நம்ம தியானித்தோம், நம்முடைய உபத்திரவ நேரத்துல, நம்முடைய கஷ்டமான நேரத்துல அவருடைய வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கும் என்று சொல்லி. ஏழாவதாக, நம்ம ரட்சிப்புக்காக காத்திருக்கும் போது அவருடைய வசனம் நம்மளை தேற்றும், பலனடைய செய்யும் என்பதை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்த்தோம், நமக்கு விரோதமாக குழிகளை வெட்டும் போது, நமக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி நம்மளை கீழே தள்ளி விடணும், நம்ம இந்த பூமியிலே இருக்கக்கூடாது, நம்ம இந்த கம்பெனிலே வேலை செய்யக்கூடாது, நம்ம இந்த ஊர்ல இருக்கக்கூடாதுன்னு கூட சில பேர் நமக்கு விரோதமாக திட்டமிடலாம். ஆனா அவ்வெல்லாவற்றிலும் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, வேதத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் நமக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இன்னும் நம்ம பார்த்தோம்னா, நம்மளை அழிக்க காத்திருக்கிற மக்கள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் போதும் வேதத்தை நம்ம சிந்தித்து கொள்ள வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும், அதன்படி நடக்கிறவர்களாய் நம்ம இருக்கிறோம்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தார். அடுத்ததாக நம்ம பார்த்தோம், நம்மளுக்கு மறைவான கண்ணிகளை வைக்கும் போது அவருடைய வசனத்தை நம்ம பிடிச்சு அவருடைய பாதையில நம்ம நடக்கும்போது அந்த கண்ணிகள்ல இருந்து நம்ம தப்பி நடக்க ஆண்டவர் கிருபை செய்வார். ஏன்னா அவருடைய வசனம் தான் நம்ம கால்களுக்கு தீபமா இருக்கிறது. கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நம்ம சாட்சியா இருப்போம். அடுத்ததாக நம்ம தியானித்தோம், வீண் சிந்தனைகள் வரும்போது சங்கீதக்காரர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையில, அவருடைய கட்டளைகள்ல நான் மகிழ்கிறேன்னு சொல்லி. வீண் சிந்தனைகள் வரும்போது நிறைய மன கஷ்டங்களும் பாரங்களும் சஞ்சலங்களும் தான் நம்மளை நிரப்போம். ஆனா ஆண்டவருடைய வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அது நம்மளுக்கு மன மகிழ்ச்சியா இருக்கும். இன்னும் மனிதர்கள் எல்லாம் நம்மளை அசட்டை பண்ணும்போது,
குறைவாக நம்மளை எண்ணும் போது ஆண்டவருடைய வேதத்தை நம்ம வாசிக்கணும் என்பதை நம்ம இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். இன்னும் நம்ம பார்த்தோம், நெருக்கமான சூழ்நிலையில, ஒடுக்கமான சூழ்நிலையில ஆண்டவருடைய வசனத்தை நம்ம தியானிக்கணும்னு நம்ம வாசிச்சோம். அடுத்ததாக நம்ம பார்த்தோம், துன்பப்படுத்துகிறவர்கள், விரோதிகள் எல்லாம் அநேகராக இருக்கும்போது, எல்லா பக்கத்திலும் நம்ம நெருக்கப்படும் போதும் ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கை கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை பார்த்தோம். கடைசியாக நம்ம பார்த்தோம், ஆண்டவரை விட்டு வழி விலகி காணாமல் போன ஆட்டை போல நம்ம இருக்கும்போது அவருடைய வசனங்கள் நம்ம எங்க இருக்கோம் என்பதை நம்மளுக்கு சுட்டி காட்டி, நம்மளை உணர்த்தி, கண்டித்து உணர்த்தி, நம்ம நடக்க வேண்டிய வழிகளை நம்மளுக்கு காட்ட அவருடைய வசனம் நமக்கு இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். பிரியமானவர்களே, இவெல்லாவற்றிலும் நம்ம பார்த்தோம்னா, நம்ம துன்பப்படும் போது, நம்ம வேதனையான, நெருக்கமான, கஷ்டமான சூழ்நிலையில போகும்போது எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கை கொள்ள வேண்டும் என்பதை தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொண்டோம். அநேக நேரத்துல நம்ம இதுல தவறி விடுகிறோம் இல்லையா? கஷ்டங்களும் சஞ்சலங்களும் வேதனைகளும் வரும்போது நம்ம வேதத்தையோ ஆண்டவரையோ நம்ம தேடுகிறது இல்லை. நம்ம கண்ணீர்லயே மூழ்கி போயிடுறோம். மனிதர்களுடைய வார்த்தைகளையும், மனிதர்களுடைய கம்ஃபர்ட்டையும், மனிதர்களுடைய அரவணைப்பையும் நம்ம நாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய வசனம் நம்மளுக்கு மனமகிழ்ச்சியை தர போதுமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. உண்மையிலே இந்த வேத தியானம் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமாகவும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஸோ நம்முடைய வேத தியானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை நேசிக்கணும், வசனத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணிக்கணும். அடிக்கடி அந்த வசனத்தை பிடித்து கொள்ளணும், வசனத்தை மறக்கக்கூடாது, வசனத்தை விட்டு விலகக்கூடாது. இப்படி நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். குறிப்பாக பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க கற்றுக்கொண்ட இந்த பாடத்தையும் மறந்து விடாதீங்க. ஒரு தீர்மானம் நம்ம எல்லாருமே எடுக்கலாம். நமக்கு சஞ்சலம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, கண்ணீர் நம்ம கண்களில் வரும்போது, நம்மளை நிந்தையாய் மக்கள் பேசும்போதும் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஆண்டவரே, நான் யாரையும் நம்பி போக மாட்டேன், எந்த மனுஷனையும் நான் தேடி போக மாட்டேன், நான் துக்கமுகமாய் உட்கார மாட்டேன், ஆனா உங்களுடைய வேதத்தை நான் வாசிப்பேன், தியானிப்பேன், அதன்படி நடப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக அதன்படி வாழ, நம்ம அதை கடைசி வரைக்கும் நம்ம அதுல உறுதியா இருக்க ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை செய்வார். ஆண்டவர் நம்மளை தேற்றுவார். அவருடைய வசனம் நம்மளை தேற்றும். இந்த காரியத்தை எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, அதே போல நம்ம வாழ தீர்மானித்து ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே அப்பா, நாங்கள் இவ்வளவு நேரமாக இந்த 119ஆம் சங்கீதத்திலிருந்து உம்முடைய வசனங்களை எந்தெந்த சூழ்நிலையில் வாசிக்கணும், எப்பொழுதெல்லாம் அந்த வசனங்களை விட்டு விலகக்கூடாது, எப்பொழுதெல்லாம் உடைய வசனங்களை பிடித்து கொள்ள வேண்டும் என்று அழகாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. இந்த தியான வேளை எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களோடு இணைந்து இந்த வசனங்களை தியானித்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாட்கள் ஒரு இராக்காலம் போல இருக்கிறதப்பா. உபத்திரவங்கள் நிறைந்த காலம், இக்கட்டு நிறைந்த காலம்தான், துன்மார்க்கர் நிறைந்திருக்கிற காலம், அகங்காரிகள் பொய் பேசுகிறவர்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு நாட்கள் தான் ஆண்டவரே. ஆனாலும் எங்களுக்கு தெரியும், உம்முடைய வசனங்கள் எங்களுக்கு மன மகிழ்ச்சி, உம்முடைய வசனங்கள் எங்களுக்கு ஆறுதல், உம்முடைய வசனங்கள் எங்களுக்கு ஒரு வழியையும் விடுதலையும் கொடுக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. இந்த வசனங்களின்படி வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வந்தாலும் அந்த உபத்திரவங்கள் வந்தது எங்களுக்கு நல்லது, அதனாலும் இது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரை தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள, உம்முடைய வசனங்களின்படி நடக்க, வசனங்களுக்கு நடுங்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக ராஜா. அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை ஒரு பயங்கரமான சூழ்நிலையா இருக்கிறதப்பா. எல்லா பக்கத்திலும் மரண பயம், மரண இருளப்பா ஆண்டவரே. எல்லா பக்கத்திலும் மரண ஓலங்கள் கர்த்தாவே. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில உம்முடைய வார்த்தை மட்டும்தான் எங்களுக்கு ஆறுதல், உம்முடைய வார்த்தை மட்டும்தான் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு வழியை காட்டுகிறதப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறவர்களாக, இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுகிறவர்களாக, இந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக, இந்த வார்த்தையை மறக்காத ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. யார் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த துக்கமான நேரத்துல, பிரச்சனையான நேரத்துல, உபத்திரவ காலங்களில உம்முடைய வசனத்தை மறக்க மாட்டேன் என்று அர்ப்பணித்தார்களோ அத்தனை பேரையும்
கண்ணோக்கி பார்ப்பீராக. அவருடைய அர்ப்பணிப்பை கர்த்தர் பார்ப்பீராக. அந்த அர்ப்பணிப்பின்படி வாழ கிருபை தாங்கப்பா. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொன்னீங்களே. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தினால சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுங்கப்பா. எந்த வேதனைகளும் வரக்கூடாது, எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது. கர்த்தர் கிருபையாய் நடத்துவீராக. ஒவ்வொருவருக்கு இருக்கிற எல்லா போராட்டங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், ஒரு விடுதலை உண்டாவதாக நான் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் கிருபையாய் நடத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறீர், என்னென்ன நன்மைக்காக காத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறீர். உம்முடைய வசனத்தின்படி வாக்குத்தத்தங்களை கொடுத்த தேவன் அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. வேத வசனத்தின்படி நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த எபிசோடு உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து வேதத்தை தியானிங்க, எந்த சூழ்நிலையிலும் விட்டு விடாதீங்க. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இதே 119ஆம் சங்கீதத்திலிருந்து வேத வசனங்களை வாசிப்பதினால நமக்கு என்னென்ன பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கிறது, வேத வசனங்கள் எப்படியெல்லாம் நம்மை வழி நடத்துகிறது, நம்மை ஆசீர்வதிக்கிறது என்பதை குறித்து ஒரு சின்ன வேத தியானத்தை நீங்கள் அடுத்த சாட்டர்டேக்குள்ளே நீங்கள் பண்ணும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் வேதமே மனமகிழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.